ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அதை தவிர இந்த மாதத்தினுடைய கிரகங்களுடைய சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வருஷப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோட சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து அவர் வக்ரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் குரு வக்ர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தேன்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்னைக்கு அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்னைக்கு தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி. தெலுங்கு, கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் பிறகுறது. அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திரை மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்னைக்கு. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9ஆவது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தேன்னா நவமி வரும். அது ஸ்ரீராமநவமி. இது சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க அமாவாசைக்கு அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி பிறந்து வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராமநவமி அந்த காலகட்டத்தில் வந்துடுறது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/3/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும் மொபைல் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம உங்களுடன் உரையாடுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம்.
தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏற்றம். அதாவது விஸ்வாச வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான ஏற்றம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் சமசப்தமத்திலிருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார். 2வது நாளே, மாதம் பிறந்த 2வது நாளே. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய யோகமான காலம். ராசிநாதன் உங்களை பார்க்கறதுனால தீர்க்கமான சிந்தனைகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா சனியினுடைய 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா சூரியன் சனி சேர்க்கை 4ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால உடல் நலத்தில் நிச்சயமாக தாயின் உடல் நலத்தில் பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறார். 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதுனால உங்களுடைய படிப்பின் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய லாபம், தாயின் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையிறது. இதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அதாவது உங்களுடைய கம்ஃபர்ட் கொஞ்சம் கலையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது சுகங்கள் கொஞ்சம் கலையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 3ஆம் இடத்துல ராகு, செவ்வாய் மற்றும் புதன் 3 கிரகங்கள் இருக்குது. 3ஆம் இடத்துல பார்த்தேனால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உங்களுடைய தொழில் சார்ந்த முயற்சிகள் நிச்சயமான ஒரு வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பார்க்கறதுனால அந்த மனக்கசப்புகள் பேச்சு வாக்குகள் அது சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள், பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராது. ஏன்னா ராகு இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகளை கொடுப்பார். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். சுக்கிரன் எப்போ அப்படின்னா 27/4/2026 அன்றைக்கி பார்த்தேன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடத்துல போய் சுக்கிரன் இருக்கிறது 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். திருமண பாக்கியம் அடுத்த மாதத்தில் திருமணம் வரும். இப்போது ஜாதகம்லாம் பொருத்தம்லாம் நல்லபடியாக பார்க்கக்கூடிய, நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தாலேனா உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது 5ஆம் அதிபதி, அவர் 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல என்றைக்கு போகிறாருன்னா 1/4/2026 அன்றைக்கி போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனா சூரியன், சனி, செவ்வாய் 3 கிரகங்கள் இருக்குது 1ஆம் தேதியிலிருந்து. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரணும். 6/4/2026 வரணும். ஏன்னா 6ஆம் தேதி அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். பரிவர்த்தனை யோகம் புதனுக்கும் குருவுக்கும் வருது. அதனால் பார்த்தாலேனால் உங்களுக்கு உடல் நிலையில் நிச்சயம் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. எந்த நாட்கள் அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 17வது நட்சத்திரமாக வரக்கூடிய, அதாவது 17வது நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம்னு சொல்லுவோம். அதாவது அது பகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் அந்த நட்சத்திரம் வரும்பொழுது புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததேயானால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்பவும் நல்லது. அருகில் இருக்கக்கூடிய இதில்
தயிர் வந்து தயிர் கொடுங்கோ. இந்த அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் தயிர் வந்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு நல்லபடியான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மொத்தமாக பார்க்கும்பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமாக இருக்கும். ஏன்னா குருவினுடைய பார்வை, வக்ர நிவர்த்தி அடைந்த குருவினுடைய பார்வை நிச்சயமாகவே தீர்க்கமான சிந்தனை, எடுத்த காரியங்களில் வெற்றி, புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், இதெல்லாம் வரையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லா விஷயத்திலையும் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் வரும். இருந்தாலும் பேச்சில் நல்லபடியாக மாற்றங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் சுகங்கள் குறையும். அதை தவிர தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. இந்த மாதத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால மனசில் நிற்கவே நிற்காது. அதனால் மறந்து போகக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. அதிகமான உழைப்பு, அதில் வந்து ரிசல்ட் பார்த்தாலேயானால் கம்மியான பண வரவாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்ல ஒரு வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர உங்களுடைய தொழிலில் வந்து அதீத லாபம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் தன்னுடைய இடமான 11ஆம் இடத்தையே பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் 27/3/2026 29/3/2026 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் மாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த தனுசு ராசி நேயர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய, அதாவது தட்சிணாமூர்த்தியை போய் சுற்றிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. அருகில் இருக்க அந்த நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் ஒரு தரமாவது பார்த்துட்டு அவருக்கு ஒரு வடமாலையோ, இல்லைன்னா உங்களால் முடிஞ்சது ஒரு 1/2 கிலோ வெண்ணையோ சாத்திட்டு வாங்கோ, இல்லை வெத்தலை மாலை போடுவோம். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.